படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இலங்கிட இறைவன் நினைத்தாரே. உலகம் எல்லாம் ஓர் குளமாய் இளங்கிட இறைவன் நினைத்தாரே. அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட, அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட அன்பாரை தேர்ந்தெடுத்தார் இறைவன் படைத்த நாளில். இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். கோடான கோடி மாந்தரிலே கோமகன் நம்மை தேர்ந்தெடுத்தார். கோடான கோடி மாந்தரிலே கோமகன் நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அன்பானது நம் உயிரானது, அவர் அன்பானது நம் உயிரானது. அன்பாக சேர்ந்திடுவோம் இறைவன் படைத்த நாளில். இணைவோம் இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதரமே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவைதான் நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையும் ஆணிவேரும் ஆகும். இவற்றைத்தான் நாம் நாள்தோறும் திருப்பலியில் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க நம்மை திருச்சபை அழைக்கிறது தவக்காலத்தின் வழியாக. இவ்வாண்டின் முதல் தவக்கால ஞாயிறை சிறப்பிக்க இத்திருப்பலியில் பங்கேற்க சலேசிய அருட்சகோதரிகளாகிய நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தவக்காலம் என்றவுடன் ஏதோ கவலையோடும் வருத்தத்தோடும் காட்சி கொடுப்பது என்பதல்ல. மாறாக இதுவே நம்பிக்கையின் காலம், இறைவனின் இரக்கத்தை சுவைக்கும் மகிழ்ச்சியின் காலம், ஒப்புரவின் நல்ல காலம், நிலை வாழ்வுக்கு உரமிடும் காலம். மனித வாழ்வில் சோதனை என்பது ஒரு தொடர்கதை. மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது மானிடரின் உள்ளத்தை வருடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த சோதனைகளையும் வென்று சாதனை படைத்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி. இயேசு செய்த அரும்பெரும் சாதனை. ஆதிப்பெற்றோரின் அடிமைத்தனத்தால் பாவ வாழ்வில் நாமும் பாவ நிலைக்கு இட்டு செல்லப்படுகிறோம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் வருகையில் பாவ நிலையிலிருந்து வெற்றி பெற்று புது வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகின்றோம்.
இறை வார்த்தை இயேசுவுக்கு சோதனைகளை வெல்ல உறுதுணையாக இருந்தது. எனவே நாமும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லையேல் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்ற பரிசேயர்களை பார்த்து சொன்ன இயேசு நம்மையும் பார்த்து சொல்லும் முன் விழிப்புடன் செயல்படுவோம். சோதனைகளை வென்று இறை அருளில் நிலைத்திருக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியானது இன்றைய நாளை சிறப்பிக்கும் சலேசிய அருட்சகோதரிகளால் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் சகோதரிகளுக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டுவதோடு சலேசிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து எழுதவிருக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறவும் அங்குள்ள பணியாளர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். ஜோசப் தீபா குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரன் பிளாவியான் +2 தேர்வில் நல்ல முறையில் எழுத நல்ல ஞானத்தை தந்து அதிக மதிப்பெண்கள் பெற இப்பலியை கொடுக்கிறார்கள். மரித்த அடைக்கலமேரி என்பவரின் ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிக்கப்படுகிறது. பிரான்சிஸ் ராஜ் என்பவரின் 5ஆம் ஆண்டு நினைவு, இவருடைய ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிப்பதோடு மரித்த பிரகாசம், தெரஸ், ஜெயராஜ், கற்பகமேரி இவர்களின் ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மதருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புள்ளினாள் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினாள் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ
நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடையச் செய்தருள்வாராக. இன்றைய திருப்பலியானது இறையேசு குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரித்த மரிய ஞாசி அம்மாள், பிரான்சிஸ், சேவியர், லில்லி மற்றும் குடும்பத்தில் மரித்த யாருடைய ஆன்மாக்கள் இறைவனிலை பார ஜெபிக்கிறார்கள். இயேசுவின் திருதயத்தின் வழியாக தாங்கள் குடும்பத்திற்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், மரித்த இஞ்ஞாசி அம்மாள் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் யாருடைய ஆன்மாக்கள் இறைவனிலை பாரவும் ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. தவக்காலத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று தொடக்க நூல் வாசகம் மனிதனின் படைப்பு, அவனது வீழ்ச்சி பற்றி கூறுகிறது. தவக்காலத்தின் குறிக்கோள் மனிதன் தன் பாவ வாழ்க்கையை உணர்ந்து மனந்திரும்பி இறைவனின் புது படைப்பு என்ற நிலைக்கு திரும்பி வருதலேயாகும். இந்நிலைக்கு வர வேண்டுமாயின் அவன் முந்திய நிலையை உணர வேண்டும் என்ற கருத்திலே இன்றைய வாசகம் பொருந்தி அமைகிறது. இவ்வாசகத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் இறைவனின் வார்த்தைகளை கவனமுடன் மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாதது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே
அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தனை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. விண்ணக சோழையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன். உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு. இரண்டாம் வாசக முன்னுரை. முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவத்தால் சாவை கொணர்ந்தான். ஆயினும் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யாதவரும் சாவுக்குள்ளானார்கள். ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல்
ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். இவ்வாறு நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ இன்றைய 2ஆம் வாசகத்தின் மூலம் பவுலடியார் அழைக்கின்றார். கேட்போம் கவனமுடன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாதபோது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாயிருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். மது கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அவரை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சந்திரகுப்த மௌரியன் அரசன் தன் எதிரியோடு போரிட விரும்பி தன் படைகளை எல்லாம் திரட்டிக்கொண்டு நாட்டை கைப்பற்றுவதற்காக படையெடுக்கிறான். முதலில் படையெடுத்தவன் தோல்வியுறுகிறான். மீண்டும் மீண்டும் படையெடுக்கிறான், தோல்வியை சந்திக்கிறான். என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நாள் மாறு வேடத்திலே அந்த ஊரிலே தன்னை பற்றி, தன்னுடைய தோல்வியை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு அவன் மாறு வேடத்தில் ஊருக்குள் செல்கிறான். அங்கே ஒரு பாட்டி காலையிலே ஆப்பம் சுட்டு விற்பதை தன் தொழிலாக கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய பேரனுக்கு ஆப்பத்தை சுட்டு சாப்பிடச் சொல்ல வேளை அரசன் மறைவாக நின்று கொண்டு என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்க விரும்பினான். தன்னுடைய தட்டிற்கு ஆப்பம் வந்ததும் உடனடியாக அந்த சிறுவன் ஆப்பத்தை தின்பதற்காக கையை நடுவில் வைத்த பொழுது பொசுக்கிய நிலையிலே அவன் மிகவும் சூடாக இருக்கிறது என்று அந்த பாட்டியிடம் சொல்ல, பாட்டி, உனக்கும் அறிவில்லை, இந்த மன்னனுக்கும் அறிவில்லை என்று திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அரசன் கூர்ந்து கவனிக்கிறான். சிறுவனோ, நான் செய்தது தவறு, உடனடியாக தொட்டுவிட்டேன், ஆனால் அரசனையும் சேர்த்து திட்டுகிறீர்களே என்று சொன்ன பொழுது அந்த பாட்டி அதற்கு விளக்கம் தருகிறார். ஆப்பம் சாப்பிடும் பொழுது எப்பொழுதும் ஓரத்திலிருந்து நடுப்பகுதிக்கு செல்ல வேண்டும். ஓரம் ஆறி இருக்கும், பின் தொடர்ச்சியாக செல்லும்போது மற்றதெல்லாம் மாறிவிடும், சாப்பிடுவதற்கு இதமாக இருக்கும் என்று சொல்ல, எனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்தாய், ஆனால் மன்னனை ஏன் திட்டினாய் என்று கேட்டபொழுது, இந்த மன்னனும் இவ்வாறு தான் செய்து கொண்டிருக்கிறான். எதிரி நாட்டை கைப்பற்ற வேண்டும் என விரும்பும் அவன் நேரடியாக நடுப்பகுதிக்கு படையெடுத்து செல்கிறான். ஓரத்தில் உள்ள பகுதிகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கிருந்து
சென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக வென்று முற்றிலும் வென்றுவிடலாம் என்ற அறிவே இல்லாத நிலையில் இருக்கிறான் என்று சொன்னதும் அதை கேட்ட அரசன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அந்த பாட்டியினுடைய சொல்லை கடைபிடித்தவனாய் இறுதியில் வெற்றி காண்கிறான். இன்று திருவழிபாடானது நமக்கு வரும் சோதனைகளை பற்றி எடுத்துரைப்பதாக இருக்கிறது. பொதுவாக சோதனைகள் நமக்கு வரும் பொழுது நமது ஐம்புலன்களையும் தான் தாக்குகிறது. ஐம்புலன்கள் என்பது கண், வாய், மூக்கு, காது, உடல், 5 பகுதிகளிலிருந்து மட்டுமே முதலில் சோதனை வருகிறது. இந்த ஐம்புலன்களை அடக்கினால் சோதனைகளை வெற்றி கொள்ள முடியும். ஆனால் மனித பலவீனம் இது கையாலாகாத தனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. ஆதாம் ஏவாள் இறைவனால் படைக்கப்பட்ட நிலையிலே சந்தோஷமாக அனைத்தையும் தாங்கள் பயன்படுத்துவதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட நிலையில்தான் அந்த நடுமரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் கூறியிருக்கும் நிலையிலே அலகையானவன் முதலில் அவர்களுக்கு சோதனை ஐம்புலன்கள் வழியாக கொடுக்கிறார். பார்ப்பதற்கு இனிமையாக நன்றாக விவிலியத்திலே முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல அதற்குரிய எல்லா விதமான உருவகங்களையும் சொல்லி இந்த கனியை சாப்பிட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏவாளு ஆண்டவர் எங்களை சாப்பிட வேண்டாம் என்று மீண்டும் சொல்கிறார். ஆக முதலில் வந்த சோதனை ஐம்புலன்களுக்கு எதிரான சோதனை. அந்த சோதனையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை மீற மாட்டோம் என்று சொல்லி அந்த சோதனையை வென்று விடுகிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்ததாக ஐம்புலன்களையும் வெற்றி கொள்ள முடியாமல் இருந்த அலகை நேராக ஆன்மாவிற்கு சென்று விடுகிறது. என்ன சொல்கிறது? இதை சாப்பிட்டால் நீ கடவுளைப் போல் ஆகிவிடுவாய். ஆன்மா, என்னை படைத்தவர் இறைவன், அவருடைய வாக்கின்படி நான் வாழ வேண்டும் என்ற மனநிலையை கொண்டிருந்த, விசுவாசத்தை கொண்டிருந்த அவர்கள் மனநிலையானது முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு நேராக ஆன்மாவை தாக்க வல்ல நிலையிலே இப்பொழுது ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஆன்மாவை கெடுத்த மக்களாக, ஆன்மாவை இறைவனிடமிருந்து பிரித்த மக்களாக இருக்கும் நிகழ்வு முதல் வாசகத்தில் கொடுக்கப்படுகிறது. இறைவனுக்கும் இயேசுவுக்கும் இதே சோதனை தான் கொடுக்கப்படுகிறது. முதலில் ஐம்புலன்களுக்கு எதிரான சோதனை. 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார். ஆக பசியோடு இருக்கும் அவரை எப்படி அவரை நாம் மடக்குவது? உடனடியாக புதுமை செய்யும் ஆற்றல் கொண்ட அவரை இந்த கற்கள் அப்பமாகும்படி நீர் கட்டளையிடும் என்று சொல்லி அது அப்பமாக மாறிவிட்டால் இவர் ஒருவேளை அந்த அப்பத்தை உண்டு விடலாம், நோன்பிலிருந்து அவரை கலைத்து விடலாம் என்ற மனநிலையோடு ஐம்புலன்களுக்கு எதிரான சோதனையை கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் தூய ஆவியின் துணையோடு இருக்கும் நிலையிலே அவர் இறை வார்த்தையை கொண்டு போ அப்பாலை சாத்தானே என்னை சோதிக்காதே என்று சொல்லிவிடுகிறார். ஆக ஐம்புலன்களுக்கு எதிரான சோதனை வெற்றிகரமாக ஆண்டவரால் வெற்றி காண முடிகிறது. உடனே அடுத்த நிலைக்கு மாறுகிறார். அதிகாரத்தை கொடுத்தால் ஒருவேளை இவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிட நேரிடும் என்று ஒரு கோயில் உச்சிக்கு அழைத்து சென்று அங்கே இருந்து குதியும், உம்முடைய காவலர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று
அவர் இறைவார்த்தையை கொண்டே அலகையானவர் அவனை சோதிக்க ஆரம்பிக்கிறான். கீழே குதித்து விட்டால் சாத்தானுக்கு பணிந்து விட்டதாக அர்த்தம். எனவே ஆண்டவர் மீண்டும் தூய ஆவியின் வல்லமை கொண்டவராய் அவர் இறைவார்த்தையை கொண்டே மீண்டும் அந்த சோதனையை முறியடிக்கும் நிலையில்தான் இப்பொழுது ஆன்மாவிற்கு எதிரான சோதனை. மலைமுகட்டிற்கு அழைத்து சென்று, இது முழுவதும் உனக்கு, நீ என்னை தண்டனிட்டு வணங்க வேண்டும். ஒரே தேவன், நம்மை படைத்தவர் அவர், ஒரே கடவுள் என்று நமக்கு கற்றுத்தரும் ஆண்டவரையே நீ எனக்கு பணிந்து நடந்தால், முழந்தார்படியிட்டு வணங்கினால், விசுவாசத்தில், கடவுளில் உள்ள விசுவாசத்தில், தந்தையில் உள்ள விசுவாசத்தில் நீ விலகினால் அனைத்தையும் கொடுப்பேன் என்று ஆன்மாவிற்கு எதிரான சோதனையை கொடுக்கிறான். ஆனால் தூய ஆவியின் துணை கொண்டு, இறை வார்த்தையின் துணை கொண்டு அவர் அதை வெற்றி பெறுவதை நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இவ்வாறு சோதனை என்பது மனிதனுக்கு இயல்பாக ஒன்றாக இருந்தாலும், சோதனை என்பது பொதுவாக கடவுளால் கொடுக்கப்படுவதில்லை, மனிதர்களால் உண்டாக்கப்படுவது. தங்களுடைய ஐம்புலன்களால் நம்மையே சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு நம்முடைய ஆன்மாவையும் இழக்கும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருடைய பாவங்களையும் கண்முன் கொண்டு பார்ப்போம். நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பது நம்முடைய ஐம்புலன்கள். எனவே இந்த ஐம்புலன்கள் தான் நம்மை பாவத்திற்கிட்டு செல்கின்றன. பாவத்திற்கிட்டு செல்லும் வேளையிலே அது மேலும் நம்மை ஆன்மாவை கெடுக்கும் நிலைக்கு கொண்டு சென்று ஆன்மாவை இழக்கக்கூடிய நிலையை உருவாக்குவதாயிருக்கிறது. ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்ப்போம். இந்த வாரம் முழுவதும் ஏதாவது ஒரு பாவத்தை எடுத்துக்கொண்டு சோதனை செய்து பார்ப்போம். அடிப்படையாக இருப்பது இந்த ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில்தான் இறைவனுக்கு எதிராக நம்முடைய ஆன்மாவையே இழக்கக்கூடிய நிலை இருக்கும். எனவே நான் செய்த பாவங்கள் எவை? பாவங்களுக்கு காரணமாக இருந்த ஐம்புலன்கள் எவை? இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு தூய ஆவியின் வழியாக கொடுத்திருக்கிறார். அந்த இறைவார்த்தையும் எனக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை தருகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்களை பட்டியலிட்டு அதற்கு காரணமான அந்த ஐம்புலனையும் நாம் இறைவனிடம் ஒப்படைத்தவர்களாய், உம்முடைய வாக்கிற்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், என்னுடைய கண்ணால், என்னுடைய மூக்கால், என்னுடைய வாயால், என்னுடைய செவியால், என்னுடைய உடலால் பல்வேறு விதமான பாவங்களை செய்திருக்கிறேன். தூய ஆவியை நீர் எனக்கு துணையாக கொடுத்தும் நான் அதை பயன்படுத்தாமல் நான் என்னையே அந்த சோதனைக்கு ஆளாக்கி என்னுடைய ஆன்மாவை இழந்த நிலையிலே, இப்பொழுது உம்மிலிருந்து பிரிந்த நிலையிலே, உம்முடைய உறவிலிருந்து பிரிந்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போது உம்முடைய உயிர்ப்பில் நான் இணைய வேண்டுமென்றால் இந்த காலங்களிலே என் ஐம்புலன்களை அடக்குவதற்கு தேவையான அருளை இன்னும் மேலும் அதிகமாக பொழியவும், தூய ஆவி என்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு என்னை வழி நடத்தி என் ஆன்மாவை காக்க வழி செய்யவும் அருள் தாரும் என்று தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவதோடு, இந்த வாரம் முழுவதும் நாம் செய்த பாவங்களை பட்டியலிட்டு இறைவன் முன்னிலையிலே அமர்ந்து காரணமானவைகளை எண்ணி பார்த்து அவைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இறைவனுடைய அருளை இந்த மன்னிப்பின் காலத்தில், இந்த அருளின் காலத்தில் அதிகமாக பெற முயற்சி செய்து ஆண்டவருடைய உயிர்ப்பில் பங்கெடுப்போம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்,
உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் மன்றாட்டாக நம்பிக்கையோடு இறைவனுடைய பதத்திலே சமர்ப்பிப்போம். திரு அவையின் ஆட்சி பீடத்தில் இருப்போர் முதல் கடைசி பொதுநிலையினர் வரை அனைவருமே கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வதுதான் தங்களுக்கான அழைத்தலும் கடமையும் என்பதை உணர்ந்து செயல்பட அருளின் காலமாகிய இந்த தவக்காலம் பயன்பட வேண்டுமென்று திருத்தந்தை லியோ அனைத்து அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியருக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசை, அகந்தை, அதிகார வேட்கை போன்ற அழகியின் வலைகளில் சிக்கி அமைதியின் பாதையை துறந்து அலங்கோலப்பட்டு நிற்கும் அவனுக்கு மனம் திருந்தலின் பாதையில் பயணிக்கும் வரவர வேண்டும் என்றும் உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் தீமையின் வழிகளை துறந்து நன்மையின் செயல்களில் ஈடுபடவும் மக்கள் அனைவரும் அறவழியில் வழிநடத்தவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருப்பதாக கருதி கடவுளின் கட்டளையை மீறிய எம் ஆதி பெற்றோர் போலவே இன்றைக்கும் உலகின் மாய கவர்ச்சிகளாலும் அறிவியல் வளர்ச்சி தருகிற அதீத சுகத்தாலும் வசதிகளாலும் நுகர்வு கலாச்சாரம் என்கிற நயவஞ்சக வலையில் சிக்குவதாலும் படைத்தவராம் கடவுளை மறந்து படைப்புகளில் தன்னை தொலைத்துவிட்ட நவீன உலகின் மக்களாகிய நாங்கள் ஒருத்தல், தவம், ஜபம், புண்ணியம் போன்றவற்றின் மேன்மையை உணர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனதை கிறிஸ்துவின் வழியாய் அனுபவிக்கும் நாங்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து கடவுளின் கட்டளைகளுக்கும் சமூக நன்னெறிகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற நல்லொழுக்கம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணைக்கடந்து பெருக்கெடுத்தது என்கிற பவுலடியாரின் கூற்றினால் திடம் பெற்று என் பாவங்களை உணர்ந்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இறையருளை நிரம்ப பெறுகிற காலமாக இந்த தவ காலத்தை மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்புமாக. எங்களை படைத்து காத்து வரும் இறைவாம், நீ நமக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றி கூறும் வேளையில் தொடர்ந்து நமது அருளையும் ஆசியையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ நிறைவாய் பொழிய வேண்டும் என ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் இணைந்து நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு
நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவுடன் தர வேண்டும் என்று உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனது உடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து
தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாட இறுதியாக முடிவில்லா பாஸ்காவிற்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என்
நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பேராயர் அண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மற்றும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்திடும் அருமருதாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தை எழுத நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஞாயிறறிக்கை பிப்ரவரி 22ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. 23ஆம் தேதி திங்கட்கிழமை புனித போலிகார்ப் நினைவு நாள். 25ஆம் தேதி புதன்கிழமை அருளாளர் அருட்சகோதரி ராணி மரியா நினைவு நாள். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும்.
மார்ச் 1ஆம் தேதி வரும் ஞாயிறு தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. வார நாட்களில் எல்லா நாட்களிலும் மாலையில் திருப்பலி நடைபெறும். அடுத்த வாரம் திருப்பலியை ஞாயிறு திருப்பலி வழி நடத்துபவர்கள் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியத்தார். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போல இன்று 3 மணியிலிருந்து 7 மணி வரை ஆராதனையானது நமது பங்கு ஆலயத்திலே நடைபெறும். ஆராதனையில் பங்கு கொண்டு நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தவும் இயேசுவின் பாடுகளை தியானிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதுபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னவென்பது அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையிலே தவக்கால திருப்பயணமானது ஒவ்வொரு அன்பியங்களும் அந்தந்த அன்பியங்கள் இணைந்து தனித்தனியாக செல்ல இந்த வருடம் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. எனவே அன்பியங்களிலிருந்து திட்டமிட்டு நீங்கள் திருப்பயணமாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு அழைத்து செல்லலாம். பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களோடு இணைந்து அவர்களுடன் கலந்து ஆலோசித்து இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த புனித பயணத்தை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அதே சமயத்திலே இயேசுவின் உயிர்ப்புக்கு உங்களையே தயாரிக்கக்கூடிய நபர்களாக மாற்றக்கூடிய மனநிலை உருவாக்க இந்த பயணம் அமைவதாக. எனவே பொறுப்பாளர்கள் இதில் ஆர்வம் எடுத்து செய்ய அன்போடு அழைக்கிறேன். இந்த வாரம் திருச்சிலுவை பாதையை வழிநடத்தக்கூடியவர்கள் புனித அந்தோனியார் அன்பியத்தார், புனித தோமா அன்பியத்தார், புனித ஜான் மரிவியானி அன்பியத்தார், புனித மார்க் அன்பியத்தார், சலேசிய அருட்சகோதரிகள். யோவான் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு 10வது வடக்கு தெரு ராமநகரில் வசிக்கும் விக்டர் ஜெரால்லியோ கிளாரா இவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிறது. அன்பிய உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். தோமா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 5 மணியளவில் சார்லஸ் ராஜ்குமார் பிளாட் எண் 82 பாலாஜி நகர் இல்லத்தில் நடைபெறுவதால் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ஆட்சி வருக. தூய கன்னிமரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை மனது நாங்கள் துணிப்பின் பலனை விடாமல் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. நம்பிக்கையோடு அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலையை ஜெபிப்போம்.